வணக்கம் ரசிகர்களே, நான் உங்கள் மோகன் பேசுகிறேன். தெருக்கூத்து வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடைய இந்த சிகப்பு கலரில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்தால் மட்டுமே வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடையும். நன்றி. சுவாமி மகனே பரமேசா ஜெகதீசா என் கட்டிடல் புரிவாய் வாசா. அதனால கைலங்கை சென்று அந்த வரவனை பார்த்து நிச்சயமாக நான் வரங்களை பெறுவேன், உறுதியாக வரம் பெறுவேன். ஒருவேளை சிவன் வரம் தராவிட்டால் அந்த கைலங்கை நான் மாண்டு படுவது நிச்சயம். என் கூட வாங்க. ஆகட்டும். அம்மா, எனக்கும் பிள்ளை இல்லம்மா. நீ யாரு? நானா? நான் தான் காரம். எங்க குடியை பார்த்து என்னோட செய்யக்கூடிய வேலை எல்லாம் செய்து களம் வளைக்கிறது. இப்படி அன்று முதல் தொழில் செய்யக்கூடிய உனக்கு என்ன குறை? எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. அதனால நீ எப்படி குழந்தை வரத்துக்கு போறியோ அது மாதிரி நீ வர வாங்கிட்டு எனக்கும் ஒரு குழந்தை வர வாங்கிட்டு வாமா. அதனால அம்மா உன்னால் தோசத்தினால் எனக்கு உனக்கு முன் வர வாங்கி நான் பின் வர வாங்குகிறேன். அதுவும் இல்லாமல் நாங்க சென்று வர வரலும் நான் வரம் பெற்று வர வரலும் இந்த உடைய நாட்டில நீங்க நான் பார்த்து வரணும்மா. ஆகட்டும் அம்மா. அப்ப மாணிக்க தட்டாத்தி ஓடி வந்து கேட்டான். அந்த செம்பவளா சரி மாணிக்க தட்டாத்தி மலகுந்தார் மனைவி பச்சனா முதலியாரு இவங்க பட்டு சிலை செய்யக்கூடிய அனைவர் எங்களுக்கு தோசம் இது வர உனக்கு சொன்ன உடனே பச்சனா முதலியாருக்கு இதோ பாரு. அதனால உனக்கு நான் முன் வர வாங்கி நான் முன் வர வாங்கி சொன்னேன். அதுவும் இல்லாம மாணிக்க தட்டாத்தி மகனோட ஆசாரி தன் மனைவி ஆகிய மாணிக்க தட்டாத்தி ஓடி வந்து பார்த்தா உங்களுக்கு அன்று முதல் இன்று வரை கொத்து அருவா
கலகட்டு இப்படி நாங்கள் செய்து கொடுத்தோமே உன் வருஷத்துல எனக்கும் குழந்தை இல்ல மாட்டேன் உனக்கு நான் முன் வரம் வாங்கி பின் வரம் வாங்கிட்டு வரேன்னா ஊர் உள்ள மக்கள் எல்லாம் ஓடி வந்து தாயே அமரையே நீயே வரம் வாங்க போற உன் தோசத்துல எனக்கு குழந்தைன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் முன் வரம் வாங்கி நான் பின் வரம் வாங்குவேன்னு சொன்னா அது போல நல்லா வாங்கிட்டு வரேன் அதனால என்ன இது அம்மா நான் தான் மீனாட்சி பண்ணி பேசுறேன். என்ன செய்யணும் உன் நாட்டுல தானே நானும் இருக்கிறேன். எனக்கும் பிள்ளை வரம் வாங்கிட்டு வாவ. அம்மா எனக்கும் பிள்ளை வரம் வாங்கிட்டு வாவ. ஐயோ அடி பாவி சண்டாளி சதியாரி. முதலில நான் இவ்வளவு காலமாக நான் குழந்தை சொல்லி வரவாங்க போறேன். நான் சிவனை தேடி பயபக்தியோடு வரவாங்க போறேன். என் காலம் எச்சு பண்ணிட்டியே எப்படி எனக்கு சிவன் வரம் தருவார்? அடி சண்டாளி எப்படி நானே நான் ஒரு மிருகனத்தானே என்ன இப்படி நீ கொச்சையா பேசிட்ட. அடி சண்டாளி என்ன நீ காலால உதச்சிட்டிய. நானே சிவனை நோக்கி தவ இருக்கிறேன். எனக்கும் பிள்ளை பிறக்கும். எனக்கு பிறக்கிற பிள்ளை உன் பயங்கிட்ட சண்டைக்கு சவருக்கு வரும். அதுல பாத்துக்கலாம்டி ஓடி. அதனால நீ வாங்கி என்ன வளர்த்துற நீ தானே நீ குழந்தை வாங்கிட்டு வந்த யாரு பண்ணி சொல்லுது. ஆமா உன் தோசத்துல எனக்கு குழந்தை இல்ல நீ வர வாங்க போற எனக்கு வர வாங்கிட்டு வந்து பண்ணி காலை பிடிச்சது எல்லாம் வந்து கடைசியில பண்ணி வந்து காலை கவிச்சு அப்படி பாவி நான் வரங்களை பெற போகிறேன். என் காலை எச்சுமெண்டா சிவன் எப்படி வரந்துருவார் அப்படின்னு 8 உதச்சா தாமரை பண்ணி உதச்சா அந்த பொட்டமணி மீனாட்சி கடுமணி காமாட்சி என்ன சொல்லுது அடியே தாமரை மக்க வரம் வாங்க போற பெருமையால என்னை 8 வச்சுட்ட குழந்தை வரம் வாங்க போற பெருமையால என்ன மதியாமல் 8 வச்சுட்ட நீயோ ஈசன்கிட்ட வர வாங்க போற நான் யாருக்கிட்ட வர வாங்க போறேன்? வீரமலை காடி நாகமலை தோகமலை இடவருக்கு வீரமலை வீரமலை பெரிய காண்டிக்கிறான் நான் பெரிய காண்டிட்டு போய் வர வாங்குவேன். வர வாங்கி 16 குட்டி போடு எனக்கு 16 குட்டியில வேப்பிலை கொம்பன் வேப்பிலை கொம்பன் வீரமராய்க்கு 16 குட்டி ஒரு ஆண் குட்டி போடும். அந்த ஆண் குட்டியால என் மகனுக்கும் உன் மகனுக்கு என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் யுத்தம் சண்டை நடக்கும் சொல்லி பண்டியானது கோவிச்சுக்கிட்டு வீரமலகாடு போயிடுச்சு. அதனால இதுக்கு மேல எது நடந்தாலும் நடக்கட்டும் இது போல நடக்கட்டும். சுவாமி நம்ம போகலாம் போகலாங்க. நானும் சென்று வருகிறேன். கையில சென்று வர வாங்கிட்டு வருகிறேன். அமரையா தவம் செய்ய போகிறான். பொதுமக்களே தாமரையா தவம் செய்ய போகிறான். அவரவர் மனதில் உள்ள கோரிக்கையை வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவனே உங்களுடைய கஷ்டங்கள் பிணிகள் எல்லாம் தீரும்படி தாமரையாரை மனதில் நினைத்து எல்லோரும் அந்த ஆண்டவனை வேண்டிக் கொள்ளுங்கள். தாமரையார் தவத்துக்கு போகிறாள் போய்வா என்று எல்லோரும் வாக்கு கொடுங்கள்.
அதனால கரடி உருவனம் காட்டானை தூங்குவனம் சிங்க உருகுவனம் சிறுபலியா மேவுவனம் இஞ்சி படந்தவனை எலும்புச்சங்கனி காய்க்குவனம் மஞ்சு படந்தவனம் மாதுளங்கனி காய்க்குவனம் இப்படி வனவனம் கிடக்கும் போது இவங்க வரும்போது கூடியார் பசியால எல்லாரும் என்ன கூட்டிட்டு போறேன் இவங்க கண்ணுக்கு அந்த கனி தெரிஞ்சது கிட்ட போனா மறந்து போச்சு ஏன்னா இவன் தோசை குழந்தை இல்லையே அப்ப சுவாமி போகலாம் இது ஆறு தெரிகிறது அப்பதான் ஐயா நீரா தங்கோம்ப தேடி தாளமுள்ள தாமுறையும் இந்த நீர் அண்ணா ஆத்த தாண்டி போகணும் அப்ப அண்டரண்டா பட்சிகள் அந்த அண்டரண்டா பட்சி எல்லாம் அப்படி வருது பறந்து அதனால நீராட்டம் கோம்பில மச்சம் என்கிற மீன் இந்த மீனுக்கு ரெண்டு பேருக்கும் குழந்தை இல்ல அப்ப இந்த மீன் தாவிட்டு வருது இவங்க போய் பார்த்தோன்னே கூண்டே கொண்ட தாமரையும் அம்மா ஏன்னு கேட்டாங்க உன் தோசத்துல எனக்கு குழந்தை இல்ல அப்படின்னு உனக்கு முன் வர வாங்கிட்டு நான் பின் வர வேண்டும் சொன்னேன் ரெண்டு பேர்த்தையும் அமர வச்சு கொண்டு போய் அக்கறை விட்டது அடுத்தது கல்லாறு முள்ளாறு அப்ப கல்லாறும் போது நெருப்பாரு அந்த நெருப்பாத்துல அந்த ரெண்டா பட்சிகள் அப்படி கவிட்டு வருது தாமரை கிட்ட கூட பயந்தாரு இல்ல சாமி இதோ ஏதோ சொல்ல வரும்போது தெரியும் அப்பதான் உன் தோசத்துல எனக்கு குழந்தை இல்ல அப்படின்னு சொன்ன உடனே தாமரை உனக்கு நான் முன் வர வாங்கி நான் பின் வர வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன் அந்த அண்டா பட்சிகள்லாம் கணவன் ஒருத்தர் தாமரையும் கூட கொண்டு அமர வச்சு இக்கரை விட்டு அங்க விட்டது அடுத்தது ஐயா முல்லா தங்கோபத்தாரி இப்படி எல்லாம் அந்தந்த ஆத்தலாம் கடந்து வந்தா அடுத்தது 7 ஆறு கூடுதுற பவானி ஒரே இடத்துல வந்து 7 ஆறு கூடுது அந்த 7 ஆறு கூடுதுற பவானி வந்து சேர்ந்தார் சேர்ந்த உடனே அடுத்ததுதான் சன்னியாசி கோம்பை அந்த சன்னியாசி கோம்பைல 1000 சன்னியாசிமார்கள் அமர்ந்திருக்கிறாங்க அப்படி அமர்ந்திருக்கும் போது வழிமறிக்கிறாங்க என்ன செய்கிறார் யாருமா நீ இது யாருன்னு சொன்ன உடனே இதுவோ என் கணவர் எதுக்கு வந்த அப்படின்னு உடனே சுவாமி இதோ கையில சென்று நான் வரங்களை பெற போகிறேன் மக்கள் வேண்டி மடியாந்து போகிறேன்னு சொல்லுவேன் நாங்க பல 1000 ஆண்டு காலம் தவம் செய்யறேன் ஈஸ்வரனை பார்க்க முடியல நீ என்ன பார்க்க போற ஒன்னால முடியாதுங்க நிச்சயமாக கையில சென்று ஈஸ்வரை பார்த்து வரம் பெற்று வருவேன் ஒருவேளை தரவை இட்டால் நான் மாட்டு படிவேன் நிச்சயம் அப்படி போவதா இருந்தா நீ மட்டும் தான் போக முடியும் உன் புருஷன் வரக்கூடாது ஏன்னு கேட்ட உடனே நீ போய் இப்ப தவம் செய்வ அப்ப உங்க வீட்டுக்காரரு அம்மா பெண்ணே தாமரை எனக்கு பசிக்குது சோழன் கேட்பாரு அப்ப அந்த தவம் குறைஞ்சு போயிடும் அதனால 1000 சன்னியாசியோடு உன் கணவனை 1001 விட்டுட்டு போயிடு வரும்போது கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி 1000 சன்னியாசிமார்கள்லாம் சொன்ன உடனே தாமரை பார்த்தா ஏன்னா கணவன் மனைவினா அப்படி கூண்டியா தாமரை உலகத்துல பிரியாத வாழ்ந்தாங்க ரெண்டு பேருமே உடன் கட்டு சாவு பாரு காட்டுவான் அதனால இருவருமே ஒரு இணைப்பிரியாத வாழ்க்கை அவருக்காக வாழ்ந்தவள் அப்ப முட்டு மனம் முடியல உன்னோட மன்னவளை பார்த்து அழுதா சூடியா கொண்டு அப்படி போட்டு அழுதார் தாமரை கணவனும் மனைவியும் இரு உயிரும் ஓர் உயிராக எல்லுக்குள் எல்லை போல் இணைப்பிரியாக இருந்தோம் இன்று தமிழனை செல்கிறாய் நீ தமிழனுக்கு சென்று சிவனை பார்ப்பது எப்போ சிவனிடத்திலே வரம் பெறுவது எப்போ அதுவரையும் தான் உன்னை பிரிந்த நான் எப்படி சுவாமி ஒன்றுக்கு மஞ்ச வேண்டாம் அதனால 1001 சன்னியாசியோட இருங்கள் உங்களை வந்து நான் திரும்பி கூட்டிட்டு போறேங்க நிச்சயமாக அப்ப அழுகுறாரு அடியே தாமரை இவனுக்கு தாடி தப்பிட்டு வரலாம் சன்னியாசியா உட்காந்துக்கிறான் இவங்கிட்ட கொண்டு விட்டுட்டு போறிய நீ எப்படி மடிக்கவா கொண்டு வந்த கொல்லவா குழந்தை வர வாங்க வந்தேன்னு சொல்லி கொண்டவனை மடிக்க வந்த மக்கள் வர வாங்க வந்தேன் இந்த மன்னவனை மடிக்கவா எனக்கு கொண்டு வந்து விட்டுட்டு போற அப்படின்னு அழுதாரு நீ பயப்பட வேணாம் சாமி நான் சென்று வருகிறேன் அப்படி வெற்றியோடு சென்று புலவர வாங்கி மன்னவனை சன்னியாசியை விட்டு இப்ப கைலகிரி தேடி போகிறாள் ஐயா கைலகிரி தன்னை